அனைவருக்கும் வணக்கம். நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு மூன்றாம் பிறை தரிசனம். நாளை மூன்றாம் பிறை தரிசனம். நாளைக்கு மாலை 6:30 மணிக்கு மூன்றாம் பிறை தெரியும். கொஞ்ச நேரம் தான் இந்த பிறை தோன்றும். கண்டிப்பாக மூன்றாம் பிறையை பார்த்தால் மன நிறைவும் பேரானந்தமும் மன அமைதியும் கிடைக்கும். மன கஷ்டம் வருத்தம் எல்லாம் நீங்கிடும். அதனால் நிச்சயமாக நாளைக்கு மூன்றாம் பிறையை பாருங்கள். சந்திரனை பார்க்கும் வேளையில் நம்ம கையில் ஒரு காசை மூடிக்கிட்டு வலமாக 3 முறை சுற்றி மீண்டும் ஒரு முறை பிறையை தரிசித்து வணங்கணும். இதனால் இந்த காசை எடுத்துகிட்டு வந்து உங்கள் பீரோவில் பணம் இருக்கிற இடத்துல வச்சுக்கோங்க. பெண்களுக்கு மாங்கல்ய பலம் ஏற்படும். 3ஆம் நாளில் சந்திர தரிசனம் காண்பவங்க ஞாபக சக்தி அதிகரிக்கும், கண் பார்வை தெளிவாகும், மனக்குழப்பம் நீங்கும். 3ஆம் பிறையில் சந்திர தரிசனம் செய்கிறது ஆயுள் விருத்தியாகும், செல்வங்களை சேர்க்கும், பிரம்மகத்தி போன்ற தோஷங்களை நீக்கும். அதனால் நிச்சயமாக நீங்கள் 3ஆம் பிறையை பாருங்கள். 3ஆம் பிறை பார்க்கறதோட பலன் 3ஆம் பிறை தொடர்ந்து தரிசித்தா மூர்க்கனும் அறிவு பெறுவான். 4ஆம் பிறை தொடர்ந்து தரிசித்தா நம்மினை நாசமாகும். 4ஆம் பிறை மட்டும் பார்க்கக்கூடாது. 5ஆம் பிறை தொடர்ந்து தரிசித்தால் ஆண்டியும் அரசயோகம் பெறுவான். 6ஆம் பிறை தொடர்ந்து தரிசித்தால் திருமணம் தடையின்றி நடக்கும். 7 பிறை தொடர்ந்து தரிசித்தால் ஏற்பட்ட கடன் தீரும். 10 பிறை தொடர்ந்து தரிசித்தால் பாரில் புகழ் ஓங்கும். வருடம் முழுவதும் பிறை தொடர்ந்து தரிசிக்க வம்ச விருத்தியாகும். நீடித்த பிறை தரிசனம் நீடுலக வாழ்வு தரும். 3ஆம் பிறை தரிசனம் செய்தால் சிவனின் சிரசையே நேரில் தரிசனம் செய்ததா அர்த்தம். தொடர்ந்து 3ஆம் பிறையை தரிசித்து வருவங்க வாழ்க்கையில் வற்றாத செல்வ வளத்தை பெற்று பிரகாசத்தோடு வாழ்வாங்க. அதனால் 3ஆம் பிறை தரிசனத்தை நீங்கள் உங்கள் பெற்றோர்களோட நின்று பிறை தரிசனம் பாருங்கள். சூழ்நிலையால் முடியாதவங்க தனித்து நின்று வழிபடுங்க. இந்த பிறை தரிசனம் காண ஆண் பெண் பேதம் இல்லைங்க. யாருக்கு செல்வம் சந்தோஷம் கல்வி வேண்டுமோ அவங்கவுங்க தரிசனம் பார்த்து வணங்கி கேட்க நிச்சயம் கிடைக்கும். ஓரிரு முறை தரிசனம் கண்டும் இன்னும் எதுவும் கிடைக்கவில்லையே அப்படின்னு நினைக்காம பொறுமையாக வழிபட்டு வாங்க. உங்களுக்கு ஏற்றவாறு இறைவன் யோகத்தை அருள்வாங்க. பொறுமையாக உண்மையாக வழிபட்டு வரணும். சிலருக்கு ஒரே தரிசனத்தில் எல்லாம் கிடைச்சிடும். சிலருக்கு 12 மாதம் தரிசனம் கண்டவுடன் தான் பலன் கிடைக்கும். அதனால் இறைவன் மேலே நம்பிக்கை வைத்து தரிசனம் காணுங்க. அளவு கடந்த நன்மைகளை பெறுவீங்க. 3ஆம் பிறை தரிசனம் பார்த்தால் கோடி புண்ணியம்னு சொல்லுவாங்க. அதுலேயும் இந்த முறையை உங்களால் முடிஞ்சால் நீங்கள் செஞ்சு பாருங்கள். இன்னும் கூடுதல் பலன் தரும். ஒரு தாம்பாள தட்டில் பச்சரிசி இல்லைன்னா பச்சை நெல் பருப்பி அதில் காமாட்சி அம்மன் விளக்கு வச்சு நல்லெண்ணெய் ஊற்றி பஞ்சு திரி போட்டு விளக்கேற்றணும். மேற்கு பக்கமாக விளக்கு முகம் வச்சு வெளியில் வழிபாடு செய்யணும். வெளியில் வச்சு அப்போ இறைவனை மும்மூர்த்தியாக பார்த்து வணங்குங்க. பிறையை பார்த்து நீங்கள் வணங்கும் போது கையேந்தி வணங்குங்க. அதுதான் ரொம்ப விசேஷமானது இந்த வழிபாட்டில். நம்மோட மனசில் அன்பை மட்டும் கொண்டு மேற்கு நோக்கி தீபம் ஏற்றி கையேந்தி வழிபட நாம் செய்து வைத்துள்ள தர்மத்தின் கூலியாக நம் தேவைகளை அந்த இறைவன் பூர்த்தி செய்வாங்க. சூரியனிடமோ சந்திரனிடமோ வேறு எந்த தெய்வத்திடமோ நாம் வேண்டியதை கேட்கும்போது கையேந்தியே கேட்கணும். அதுதான் யாசகம் பெறது அப்படின்னு அர்த்தம். ஸ்ரீகிருஷ்ணர் கூட கர்ணனிடம் யாசகம் பெறும்போது கையேந்தி தான் பெற்றாங்களாம். சிவபெருமான் கூட அனுதினம் அவங்கவுங்க செய்து வைத்துள்ள தர்மத்தை பிச்சையாக வாங்கி அதன் பலனை அவங்களுக்கே பிச்சையிடுவார். இதைப்படி அளப்பது என்பார்கள். அதனால் இதெல்லாம் உணர்ந்து பவ்யமாக மரியாதையாக பிறை தரிசனம் செய்யணும். செல்வ சந்தோஷம் வளர்க்கிட்டோம். வணங்கி முடித்ததுக்கப்புறம் அந்த தீபத்தை ஒரு முறை சுற்றி வடக்கு நோக்கி விழுந்து வணங்குங்க. கொஞ்சம் தண்ணி எடுத்து பூமியில் விட்டு தீபத்தை அணையாமல் நம்ம நடு வீட்டில் எடுத்துகிட்டு பூஜை அறையிட்ட வச்சு வணங்குங்க. இதே போல் குறைஞ்சது 3 சந்திர தரிசனத்தையாவது செய்கிறது நம்ம ஆயுளுக்கு நம்ம குடும்பத்துக்கு அதிகப்படியான செல்வத்தை கொடுக்கும். வீட்டில் உள்ளவங்களுக்கு நீண்ட ஆயுளை கொடுக்கும். நம்ம வீட்டில் உள்ள தரித்திரம் உடனே போய் உயர்ந்த செல்வத்தை நம்ம பெறலாம். இது உறுதி. மேகமூட்டமாக உள்ள காலங்களில் பிறை தெரியாது. அதனால் நீங்கள் கவலைப்படாதீங்க. மாலை 6:15 7:15 மணிக்குள்ளே மேற்கு திசை பார்த்து ஸ்ரீ சந்திர மௌலீஸ்வராய நம அப்படின்னு முறைப்படி வழிபட்டால் போதும். இந்த ஒரு வரி மந்திரம் நமக்கு ஆயுசுக்கும் நமக்கு நன்மையை தரும். ஸ்ரீ சந்திர மௌலீஸ்வராய நம இந்த மந்திரத்தை சொல்லி வணங்குங்க.
பிறை தரிசனம் பார்க்கும்போது ரொம்ப மனப்பக்குவத்தோடு நிதானமாக இருக்கணும். சந்தோஷமான மனநிலையில் பிறையை நம்ம பார்க்கணும். ஏன்னா நம்ம எந்த மனநிலையில் நம்ம பிறையை பார்க்குறோமோ அதுதான் நமக்கு வரமாக நமக்கு பெருகி கிடைக்கும். அதனால் நல்ல மனதோடு நம்ம தேவைகளை நம்ம கேட்கணும். இந்த பிறை நாளில் செவ்வாய், வெள்ளி, சனிக்கிழமைகளை வந்தால் இரட்டிப்பான பலன் தரும். அதே போல் சித்திரை, வைகாசி மாதங்களில் காணும் பிறை தரிசனத்துக்கு ஒரு வருட பிறை தரிசனம் கண்ட பலன் கிடைக்கும். அதே போல் கார்த்திகை, மார்கழி மாதங்களில் பார்க்கும் பிறை தரிசனத்தால் சகல பாவங்களும் தீரும். மகிமை பெற்ற சந்திர பிறை தரிசனம் செய்தால் அறிவு வளரும், ஞாபக சக்தி கூடும், கேட்ட வரம் கிடைக்கும், செல்வமும் சந்தோஷமும் தேடி வந்து அமையும். திருமணமானவங்க தம்பதி சமேதராக நின்று பிறையை வணங்குங்க. திருமணம் ஆகாதவங்க பெற்றோர்களோட நின்று பிறை தரிசனம் பாருங்க. சூழ்நிலையால் முடியாமல் தனிச்சு இருக்கிறவங்களும் வழிபடலாம். இந்த பிறை தரிசனம் ஆண், பெண் 2 பேருமே வந்து பார்க்கலாங்க. யாருக்கு செல்வம், சந்தோஷம், கல்வி வேண்டுமோ அவங்கவுங்க தரிசனம் கண்டு வணங்கி கேட்க நிச்சயமாக நல்லதே நடக்கும். ஓரிரு முறை தரிசனம் கண்டும் இன்னும் எதுவும் கிடைக்கல அப்படின்னு நினைக்காம பொறுமையாக வழிபட்டு வாங்க. அவங்கவுங்க தன்மைக்கு ஏற்றவாறு இறைவன் யோகத்தை அருள்வாங்க. பொறுமையாக உண்மையாக வழிபட்டு வரணும். சிலருக்கு ஒரு தரிசனத்திலேயே அவங்க கேட்டது கிடைச்சிரும். ஒரு சிலருக்கு 12 மாதம் பிறை தரிசனம் பார்த்ததுக்கு அப்புறம் தான் பலன் கிடைக்கும். அதனால் இறைவன் மேலே நம்பிக்கை வைத்து தரிசனம் பாருங்கள். அளவு கடந்த நன்மைகளை பெறுவீங்க. எனக்கு 3ஆம் பிறையை பற்றி எனக்கு தெரிந்த விஷயங்களை உங்கள் கூட பகிர்ந்துக்கிட்டதில் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. அதே போல் உங்களுக்கு எந்த விஷயம் தெரியுமோ அதை 4 பேருக்கு சொல்லிக் கொடுங்க. அதோட பலன் உங்களுக்கு இரட்டிப்பாக கிடைக்கும். நாளை 3ஆம் பிறை தரிசனம் பார்த்து வாழ்க்கையில் முன்னேற்றங்களை பெறுங்க. நன்றி.